கண்மையுமாய் அல்லாஹ்வின் கேள்விகளை தெரிகிறேன். நேரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கோபமும் விட்டு கொடுக்கலும் மனிதர்கள் உண்மையாக வாழ வேண்டும். எந்தங்களும் கேடங்களும் இருக்கக்கூடாது. ஆனால் இதே நிலையில எங்கே பார்த்தாலும் சண்டையும் சட்டமும் குழப்பங்களும் சமாதானம் இடமே இல்லாமல் போய்விட்டது. என்ன காரணம்? மனிதனுடைய பண்புகளான எல்லா குழப்பங்களும் காரணம். எங்களுக்கு உடனே கோபம் வந்தது. கோபம் வந்தால் அதையும் சிந்தித்து பார்க்கவே மாட்டார்கள். என்ன வேண்டுமா சொல்வார்கள், அதையும் செய்வார்கள். குழப்பத்தின் ஆரம்பமே இதுதான். ஆனால் மற்றவர்களுடைய காற்று அமைதியாக இருந்துட முடியாது. அவரது கோபம் கத்தளிக்கும், ரத்தம் சூடாகும். சரி என்னிடத்தில் என்று நான் சொல்லவே வேண்டாம். அடியும் உடலும் கைகளுக்கும் என் குழந்தை போல் நடந்துவிடும். டெல்லி என்று ஆரம்பித்தது கோபத்திலிருந்து நானே. கோபம் பொதுவான சிக்கியங்களும் அல்ல. காலையை பார்க்கும் ஒரு கோபம் வர வேண்டும். இது ஏகம்பிக்கையாளருடைய குணமாகும். ஆனால் கோபத்தை அகற்றறிய வேண்டும். அவ்வாறு தெரியாத ஒரு கோபம் ஒரு சிக்கியங்களும் ஆகிவிடும். பல குழப்பங்களுக்கு ஒரு காரணமாக ஆகிவிடுகிறது. கோபம் வந்தால் சொல்லிருந்து செயலுக்கு வரைமுறை இல்லாமல் போய்விடுகிறது. இது ஏகம்பிக்கையாளருடைய பண்புகள் எல்லாரும் சமமாக கூறினார்கள். நம்பிக்கையாளர் மக்களை ஏமாற்ற மாட்டார், கோபிக்க மாட்டார், கேள்வி செய்ய மாட்டார், திட்டமிட மாட்டார். சிந்தித்து பாருங்கள். காரணத்தையாக ஒருவர் உங்களை அடிக்கின்றார், அல்லது பழைய சுமத்துகிறார், அல்லது துரோகம் செய்கின்றார். அப்பொழுது உங்களுக்கு எட்டியாக கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் கோபத்தை அனுப்பீர்கள். உங்களால் அவருக்கு பதிலடி கொடுக்க முடியும். இன்னும் நீங்கள் அவர்கள் மன்னிக்கிறீர்கள். அப்பொழுது இன்னும் ஒரு கோபமும் வராது. கட்ட நேரத்தில் நான் செய்ய தாழ்தான் என்று அவர் தானாக உணர்ந்துள்ளார்கள். உங்களுடைய எதிரியாக அவற்றை உற்ற நண்பராக மாறிவிடுவார். இதைத்தான் குர்ஆன் கூறியது. وَلَسَيْئَةُ ادْفَعْ بِالَّتِي أَحْسَنُ فَإِذَا الَّذِي بَيْنَكَ وَبَيْنَهُ عَدَاوَةٌ كَأَنَّهُ وَلِيٌّ حَمِيمٌ. நபியே, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டான். நன்மையை பொறுத்து நீர் தீமையை கைப்பாயாக. அப்பொழுது உங்களுடைய பகைவனை கொண்டிருந்த